ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் வந்து லேப்டாப் வச்சு ஹோம் நெட்வொர்க்கிங் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு வைஃபை தேவைப்படுது. நம்மக்கிட்ட ஒரு மோடம் இருக்குது, ஆனால் அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. நான் எங்கள் வீடியோ ஷூட் பண்ணும்போது மட்டும் தான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருப்பேன். அந்த மோடம் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் அந்த மோடமை காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மோடம் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். வேணால் மேலே ஐ பட்டனில் தரேன், நீங்கள் வேணால் பாருங்கள் அந்த வீடியோ. இது வந்து என்ன கம்பெனினா ரயில் ஒயர்ஸு. இப்போ வந்து நான் வீட்டில் தான் இங்கே மோஸ்ட்டாக இருப்பேன். கண்டென்ட்லாம் என்ன வீடியோ போடுறது ரெடி பண்ணுறதுக்கு வீட்டில் இருப்பேன். அது எங்கேருந்து எடுப்பேன்னா, அது கிரவுண்ட் ஃப்ளோரு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அங்கே தான் எங்கள் வீடு இருக்குது. அங்கே ஜன்னல் தெரியுதுல, அங்கே தான் மோஸ்ட்டாக இருப்பேன். அங்கே வந்து இங்கேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால நெட்டு வந்து வராது. நெட்டு வராதனால அதுக்கு வந்து ஒரு ரவுட்டர் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ரவுட்டர் வாங்கினேன். என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா மெர்க்யூசியில் வாங்கினேன். மெர்க்யூசி கம்பெனிலேருந்து ஒரு ரவுட்டர் வாங்கினேன். இதை பாருங்கள், மெர்க்யூசி ஏசி 1200 டியூவல் பேண்ட் ஒயர்லெஸ் ரவுட்டரு. இதோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படியாவது போடு, அதுக்கு இப்படியா தெரியுதா? ஓகேவா? மொட்டை டப்பா மாதிரி தான் அது. எடு எடு ஒன்று எடு, சின்னதுலேருந்து சார்ஜரு. சுற்றி சுற்றி காட்டு. இப்போ டவர் தூக்கு. இப்போ பின்னாடி என்னென்ன போட்டிருக்குன்னு காட்டு. பின்னாடி பின்னாடி அந்த பின்னாடி இல்லை பாய், பின்னாடி அப்படியே அப்படியே அப்படி சுற்றி இப்படி தூக்கி காட்டு. இப்போ பாக்ஸில் வந்து என்ன போட்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது ஏற்கனவே காட்டிட்டேன். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது 2.4 GHz 300 MB வரைக்கும் நெட்வொர்க் ஸ்பீட் தரும்னு போட்டிருக்கு. 5 GHz 867 Mbps வரைக்கும் ஸ்பீடு தரும்னு இது போட்டிருக்கு. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற ரயில் ஒயர்ஸோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 70 MB அவ்வளோதான் வரும். ஆனால் இதில் இவ்வளோ இருக்குது. இது எதுக்கு இவ்வளோ வாங்கினோன்னா, அப்போ தான் ஃப்யூச்சரில் எதுனா நம்ம ஒய்ஃபையில் பிளான் எதுனா அப்டேட் பண்ணால் அது வந்து இது கெப்பாசிட்டி தாங்கும். அந்த மோடம் வந்து எவ்வளோ தாங்கும்னு பார்த்தீங்கன்னா 300 MB தான். அந்த பிளான் வந்து 70 MB, அதனால் அது ஓகே தான். அது மோடம் தான் மெயினு. அதில் தான் ஆப்டிக்கல் ஒயர் வரும். ரவுட்டர் வந்து மோடம்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் ரவுட்டரு. ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ரவுட்டர்லேயே வந்து ஆப்டிக்கல் ஒயர் போட முடியாது. அந்த போர்ட்டும் அதில் இருக்காது. இதில் வந்து 3 years வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இப்போ அந்த ரவுட்டரில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேன் போர்ட்டு, 3 லேன் போர்ட் இருக்குது. இதுலேருந்து நீங்கள் 3 போர்ட்டு எடுத்துக்கலாம். இதுதான் அந்த மோடம்லேருந்து ஒரு ஈத்தர்நெட் கேபிள் எடுத்துகிட்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். ஒரு டிசி இது போட்டிருக்கு 12 volt. இது வந்து ரீசெட் பட்டனு. இதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மோடம் வந்து ரீசெட் பண்ணிவிடும். ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி உங்கள் ஆப் இருக்குது, இதுக்குன்னு மெர்க்யூசி ஆப்னு சொல்லிட்டு இருக்குது. அதை வந்து நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி வைக்கணும். அது வந்து சில டைம் பாஸ்வேர்ட் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா அதில் ஆப்பில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் மொத்தமாக நீங்கள் வந்து இதில் ரீசெட் கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஆப்பில் வந்து திருப்பி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இப்போ எப்படி லாகின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து அந்த மோடம் கூட கனெக்ட் பண்ணிடுவோம். அதுக்காக நான் வந்து ஈத்தர்நெட் கேபிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கனெக்ட் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ 3 லைட்டு காட்டுது. ஒன்று வந்து பவர் சப்ளை, ஒன்று வந்து ஒய்ஃபை வந்து ஒயர்லெஸ் ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு காட்டுது. இது பார்த்திங்கன்னா என்னென்னா அந்த வேன் போட்டு நெட்டு வந்து இது கனெக்ட் ஆகிடுச்சுன்னு போட்டிருக்கு. லேண்ட் போட்டு நான் எதுவும் கனெக்ட் பண்ணல, அதனால் காட்டல, லைட் எரியல. இங்கே பார்த்திங்கன்னா ஒய்ஃபைலையும் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே லேண்ட் 2 கனெக்ட் காட்டும். லேண்ட் 1 தான் இந்த கேபிள் இருக்குது. இந்த கேபிள் எங்கே போகுதுன்னா ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து போய் வீட்டுக்கு போகுது. அங்கே காட்டினால அந்த வீட்டுக்கு போகுது. இப்படி தான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எப்படி லாகின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஃபோனில் காட்டுறேன். ஆப் மூலியமாக தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் ஃபோனில் காட்டுறேன் எப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா மெர்க்யூசின்னு ஒரு ஆப்பு, மெர்க்யூசி ரவுட்டர் ஆப்புன்னு சொல்லிட்டு தேடுங்க, வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வருது மெர்க்யூசின்னு. அது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 50 MB வரும். அந்த 50 MB வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே உங்களோட ஜிமெயில் கேட்கும். இதுக்கு முன்னாடி வந்து வெல்கம் டு மெர்க்யூசி, இது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து அவங்க எடுத்துப்பான்னு சொல்கிறாங்க. அதை நான் செக் பாக்ஸில் செக் கொடுக்கல. நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மட்டும் ஓகே கொடுத்துக்கிறேன், டிக் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த மெர்க்யூசி ஆப்பில் வந்து லாகின் பண்ண சொல்லுது. அதுக்கு வந்து உங்கள் ஜிமெயில் ஐடி இருந்தால் போட்டுக்கோங்க. உங்கள் இதெல்லாம் சும்மா டம்மியாக எதனா வச்சுருப்பீங்களா, அந்த மெயில் ஐடி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பாஸ்வேர்டு வந்து உங்கள் மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு போடணும் இல்லை, நீங்கள் எதனா ஒரு பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ பாஸ்வேர்டு போட்டுக்கிறேன். இப்போ லாகின் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் யுவர் ஹோம் இன் ஒய்ஃபைன்னு சொல்லிட்டு சும்மா காட்டுது. லெட்ஸ் பிகின் கொடுப்போம். இப்போ வந்து கேட்குது ஏதோ ஒரு ஹேலோன்னு ஒரு ஆப்பு, ஒரு மோடம் இருக்கும் போல். ரவுட்டரா இல்லை ரேஞ்ச் எக்ஸ்டெண்டரா இல்லை 3G 4G ரவுட்டரா இல்லை மொபைல் ஒய்ஃபைன்னு கேட்குது. இப்போ வந்து நம்ம ரவுட்டர்னு கொடுத்துப்போம். நம்ம ரவுட்டர் தான் வச்சுருக்கோம். இப்போ கனெக்ட் டு த ஹார்ட்வேர்னு காட்டுது. ப்ராடக்ட் பேக்கேஜிங் இன்ஸ்டால் ஆண்டனாஸ் இஸ் ப்ரொவைடட், இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ கனெக்ட் டு ஹார்ட்வேர்னு கொடுத்துருவோம். பவர் ஆஃப் யுவர் மோடம், ரிவ்யூ த பேக்கப் பேட்டரி தென் டிஸ்கனெக்டட் யுவர் ஓல்டு ரவுட்டர் ஃப்ரம் த மோடம். இது வந்து ஓகே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. plug-in your device, connect your modem to the router fan. இதெல்லாம் போட்டாச்சு. நம்ம ஈத்தர்நெட் கேபிள்லாம் ஆல்ரெடி ப்ளக் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். பவர் அப் யுவர் மோடம், டர்ன் ஆன் த மோடம் அண்ட் வெயிட் அபவுட் 2 minutes for ஸ்டார்ட் அப். இது ஆன் ஆகிடுச்சு. ஏற்கனவே ஆல்ரெடி ஆன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இது அதை தான் இதெல்லாம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுது. நான் இதுக்கு ஆல்ரெடி பண்ணிட்டேன். அதனால் இது நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நீங்கள் வந்து இந்த ஆப் சொல்கிற மாதிரி கேளுங்க. எனக்கு நான் பண்ணுறதுனால நான் அப்படியே விட்டுறேன். பவர் அப் யுவர் ரவுட்டர் வந்துட்டு ஓகே. இப்போ வந்து அந்த பவர் அப் லைட்டை வந்து எரியுதான்னு காட்டுறாங்க. எரிஞ்சிட்டு தான் இருக்குது. அதனால் ஆன் கொடுத்துருவோம். நீங்கள் வந்து இப்போ நான் வந்து அந்த ஒய்ஃபைல வந்து கனெக்ட் ஆகிருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை, நான் வந்து வேறு ஒரு மோடமில் தான் கனெக்ட் ஆகிருக்கேன். இப்போ வந்து கனெக்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 இது காட்டுறதுல மெர்க்யூசி சொல்லிட்டு ஒன்று 5G, ஒன்று 2.4. நான் அந்த 5Gயில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி அந்த ஆப்புக்கு போவோம். இப்போ போய்ட்டு ஐ எம் கனெக்ட்னு கொடுத்துருவோம். இப்போ வந்து நம்மளோட மாடல் காட்டுது AC12ன்னு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் டு AC12ன்னு வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து டிவைஸ் கூட கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த டிவைஸ்க்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டை மறந்துட்டிங்கன்னா திருப்பி அந்த டிவைஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. திருப்பி அந்த பின்னாடி நான் வந்து சொன்னால ஒரு ரீசெட் பட்டன், அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி திருப்பி நீங்கள் அதை ஃபஸ்ட்லேருந்து செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பாஸ்வேர்டை மட்டும் மறந்துடாதீங்க என்ன போடுறோன்னு. அதனால் இந்த பாஸ்வேர்டை மட்டும் எங்கேயாச்சும் எழுதி கூட வச்சுக்கோங்க. இப்போ லாகிங் இன்டூ AC12 வந்துருச்சு. டிடெக்டிங் இன்டர்நெட் கனெக்ஷன் டைப்னு வந்துருச்சு. அவ்வளோதான். இது வந்து எதுவும் கொடுக்காதீங்க. அது என்ன டைனாமிக் டிடெக்ட்னு இது வருது. இன்டர்நெட் கனெக்ஷன் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லுது. அந்த ஒய்ஃபைக்கு 2.4 GHz-க்கும் 5 GHz-க்கும். இப்போ இந்த 2.4 GHz வந்து எனக்கு வேணாம். அதனால் அதை ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு மட்டும் நான் நேம் செட் பண்ணிவிட்டு இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு 2.4 GHz வேணாம். ஏன்னா ஏற்கனவே இது 2.4 GHz தான். இது ரேஞ்சே கொஞ்சம் அங்கே வரைக்கும் வரும். அங்கே வரைக்கும்னா கீழே வரைக்கும் வரும். அங்கே 5 GHz அங்கேருந்து கொஞ்சம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஈக்குவல் ஆகிடும். அதனால்
இது வேணான்னு சொல்லிட்டு நான் இது 5 GHz மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு. இப்போ கனெக்ட் டு நெட்வொர்க் வருது. இப்போ லாக் அவுட் ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஒய்ஃபை தான் இப்போ லாகின் ஆகிருக்கும். இப்போ கிங் மேக்கர் அது மட்டும் தான் லாகின் ஆகிருக்கு. இந்த இது வந்து லாக் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டே இல்லாமல் வந்துச்சு, அதனால் இப்போ லாக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி நம்ம வந்து பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணணும். நம்ம இப்போ என்ன டைப் பண்ணுவோம் அந்த பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நெட்வொர்க் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிக்காங்க. அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. இது வந்து பவர் அதிகம்னால அதுலேருந்து கொஞ்சம் அந்த மோடம்லேருந்து இந்த ரவுட்டருக்கு வந்து எக்ஸ்ட்ராவே நிறைய MBPS ஸ்பீடு வந்து வருது. அது எவ்வளோன்னு சொல்லிட்டு காட்டுறேன். கனெக்ட் டு நெட்வொர்க் கொடுத்துட்றேன். கெஸ்ட் நெட்வொர்க் உங்களுக்கு யாருன்னா உங்களுக்கு புதுசாக ரிலேட்டிவ் யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வராங்கன்னா உங்கள் பாஸ்வேர்ட் சொல்லி உங்கள் நெட்வொர்க் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கெஸ்ட் நெட்வொர்க் ஆன் கொடுத்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஃப்ரீயாகவும் வரும், அதுலேயும் பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மாதிரி வரும். அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எவ்வளோ டேட்டா வேணும் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களே செட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில், வேணா பார்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த LED எரியுதில் அதை கூட உங்களால் ஆஃப் பண்ண முடியும். அதில் என்னென்னா அட்வான்ஸ்டு போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா LED கண்ட்ரோல் இருக்கும். அதில் வந்து LED ஆஃப் கொடுத்தோன்னா அங்கே ஆஃப் ஆகிடும், LED ஆன் கொடுத்தா ஆன் ஆகிடும். இது மாதிரி இது செட்டிங்ஸ் கூட இருக்குது. வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரவுட்டரை நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் இதோட பையிங் லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒய்ஃபையோட ஸ்பீடு எவ்வளோன்னு சொல்லிட்டு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃபையோட ஸ்பீடு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிங் ஆகுது, உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த டிவைஸ் தான் ஃபஸ்ட்டு மோடம் இது காட்டுறேன், அதுக்கப்புறம் தான் அது காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 6 MB 6.64 MB டவுன்லோட் ஸ்பீடு, அப்லோட் ஸ்பீடு வந்து 7.7 MB. இப்போ இந்த ரவுட்டர் இது செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு வந்து அது ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிப்போம். கனெக்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், அதை விட இது எப்பயுமே அதிகமாக தான் வரும். ஏன்னா இதோட கேப்பபிலிட்டி வந்து அதிகம். அதனால் இப்போ எவ்வளோ வருதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. 11.8 MB 12 MB. இப்போ நான் ஹிஸ்ட்ரி கூட எடுத்து காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது பாருங்கள், இது 6.64 MB 7 MB அந்த மோடமோடது. 11.8 12 MB. நான் போட்ட பிளானே வந்து 7 MB தான். பாருங்கள் எவ்வளோ அதிகமாக வருதுன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளோ தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஹோம் நெட்வொர்க்கிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ திருப்பி நான் இந்த மோடம்லாம் ரீசெட் பண்ணிவிட்டு அங்கே எடுத்து போய் வீட்டில் போய் வச்சிடுறேன். பாய்.